ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கேஷுவல் ஸ்டடி. நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் மோஷன்லேருந்து இம்பல்ஸ்னா என்ன, நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன், பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், இந்த 3 டாபிக் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இம்பல்ஸ் அப்படின்னா என்னென்னா, a larger force acting for a short interval of time is called a impulsive force. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஷார்ட் இன்டர்வலில் நடந்துச்சுன்னா இல்லை ஆக்ட் ஆச்சுன்னா அதுதான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து பேட் பண்ணுறவங்க தூக்கி அடிச்சிட்டாங்க. அதை கேட்ச் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, அது வந்து ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் கரெக்டாக அந்த லார்ஜ் ஃபோர்ஸ் வந்து ஒருத்தர் கேட்ச் பண்ணும்போது என்ன ஆகும், அவங்க கை வந்து ஒரே இடத்துல இருக்காது. அவங்க கையை வந்து கீழே ஸ்லோவராக கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் கேட்ச் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து எந்த அடியும் படாமல் இருக்குது. ஏன்னா ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் வருது, அதை வந்து நம்ம மேலே வச்சு பிடிக்க முடியாமல், கையை மேலே தூக்கி பிடிக்காமல் அப்படியே கொஞ்சம் கீழே கொண்டு வந்து தான் அவங்க கேட்ச் பண்ணுவாங்க அந்த ஷார்ட் இன்டர்வல் டைமில். ஓகேவா, புரிஞ்சுதா? A large force acting for a short interval of time is called a impulsive force. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து when a force F acting on a body for a period of time t, then the product of force and the time is known as impulsive. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ அந்த கிரிக்கெட்டே நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. அங்கே வந்து ஒரு லார்ஜாக ஒரு ஃபோர்ஸ் வருதுல்ல, அந்த ஃபோர்ஸை கேபிட்டல் எஃப் அப்படின்னு எழுதும். அந்த என்ன டைம் இன்டர்வலில் வருது அப்படின்னு சொல்லுறதை நம்ம டி அப்படின்னு டினோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இப்போ வந்து அந்த இம்பல்ஸை வந்து நம்ம என்ன டினோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. எஃப்னா என்ன, ஃபோர்ஸ், டீனா டைம். நெக்ஸ்ட் வந்து நியூட்டன் செகண்ட் லா படி இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டன் செகண்ட் லாவில் நம்ம பார்த்துருப்போம், ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா, அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே கொண்டு வரோம். ஓகேவா, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. எஃப் ஈக்குவல் டு டெல் பி டிவைடட் பை டி. டெல் பி அப்படின்னா என்னென்னா சேஞ்ச் இன் மொமெண்டம், எஃப் வந்து ஃபோர்ஸ், டி வந்து டைம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் வேணும். ஓகேவா, அதனால நம்ம வந்து டெல் பியை இந்த சைடு எடுத்துகிட்டு எஃப்ஐ இந்த சைடு கொண்டு வரோம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டெல் பி ஈக்குவல் டு எஃப் இன்டு டி அப்படின்னு கிடைக்குமா. மேலே வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஜே ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. ஸோ இது ரெண்டுமே சிமிலராக இருக்கிறதுனால நம்ம அதை ரெண்டுமே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம், நம்ம தான் அதை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே சேமாக இருக்குது. எஃப் இன்டு டி, மேலேயும் ஜே கிட்டேயும் எஃப் இன்டு டி. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே ஈக்குவல் டு டெல் பி அப்படின்னு நம்ம வந்து எழுதலாம். இம்பல்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா கேஜி மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படி இருக்கா. அதை வந்து நம்ம எப்படி இது வந்து இந்த யூனிட்டை வந்து நம்ம வேறு எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் மொமெண்டமில் பார்த்துருப்போம். ஓகேவா, மொமெண்டமும் இம்பல்ஸும் மோராரில் சேமாக தான் இருக்கும். அதனால் வந்து அந்த யூனிட்டை இங்கே எடுத்து போட்டிருக்காங்க. நம்ம அப்படி இல்லைன்னா நம்ம ஃபார்முலா ஒன்று பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், ஜே ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. அது வந்து இம்பல்ஸோட ஃபார்முலா வந்து நம்ம பார்த்தோம், ஜே ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. ஸோ அதைப்படி எப்படி இந்த யூனிட்டை மேக் பண்ணலான்னு பாருங்கள். எஃப்னா என்ன, ஃபோர்ஸ். அப்போது ஃபோர்ஸோட யூனிட் என்ன, நியூட்டன். அதனால் இங்கே என் போட்டிருக்காங்க. டைமோட யூனிட் நம்ம செகண்ட் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ கேஜி மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஆர் என்எஸ். என்எஸ்னா நியூட்டன் செகண்ட். அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. இந்த யூனிட் இது தான். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் கேன் பி அச்சீவ்ட் இன் 2 ways. சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து 2 waysல வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னு பாருங்கள். A large force acting for a short period of time and smaller force acting for a longer period of time. ஒரு லாங்கர் ஃபோர்ஸ் வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து ஆக்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு ஸ்மாலர் ஃபோர்ஸ் வந்து லாங்கர் பீரியட் ஆஃப் டைமில் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த சேஞ்ச் இன் மொமெண்டமை பொறுத்து இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு வந்து 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் புக்கில் பாருங்கள். ஆட்டோமொபைல்ஸ் ஆர் ஃபில்டர் வித் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் ஷாக் அப்சர்வர் டு ரெடியூஸ் த ஜக் வில் மூவிங் அண்ட் அன்ஈவன் ரோட்ஸ். இப்போ வந்து பைக்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன். பைக்ஸில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் வந்து இன்பில்டாகவே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஈவன் ரோட்டில் நம்ம இந்த
ஸ்பீட் பிரேக்கர், குழி அது மாதிரிலாம் வரும்போது, அந்த ரோட்ல வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஜர்க்கும் இல்லாம, அது ரொம்ப ஹெவியா இல்லாம லைட்டரா அது மூவ் ஆகறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ கிரிக்கெட் விளையாடும்போது ஃபீல்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலை கேட்ச் பண்ணணும்னா, அவங்க வந்து பின்னாடி பேக் சைடு வந்து அவங்க ஹேண்ட்ஸை வந்து புல் பண்ணுவாங்க. ஓகேவா? அது வந்து ஷார்ட் ஃபோர்ஸ், லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம். ஓகேவா? ஷார்ட் ஃபோர்ஸ் வந்து லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம். ஏன்னா, இங்கே பால் அடிக்கும்போது அந்த ஃபோர்ஸ் வர என்ன ஆகும்னா, ஒரு ஸ்மால் ஃபோர்ஸ் ஆகிடும். நம்ம லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து கேட்ச் பண்ணுவோம். ஏன்னா, நம்ம பின்னாடி வந்து புல் பண்ணுறோம்ல, அதனால. அது ரிசல்ட்டிங் இந்த லெஸ்ஸர் இம்பல்ஸ் ஆன் த அப்போ வந்து என்ன ஆகும் அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேண்டுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் லெஸ்ஸர் இம்பல்ஸ் ஆன் ஹிஸ் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் வந்து எல்லா இடத்துலையுமே பயன்படும். இது வந்து லைஃப் லாங் உங்களுக்கு ட்ராவல் ஆகுங்க கூட. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நியூட்டன்ஸ் தேர்ட் லா state that for every action there is an equal and opposite reaction அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஒரு ஆக்ஷனுக்குமே அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு வழியில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு மாடு நிற்குது. ஓகேவா? அப்போது அந்த மாடை வந்து அது வந்து எங்கேயுமே மூவ் பண்ணல. நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அது மேலேன்னு வச்சுக்கோங்க. அதை மூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் அதை வந்து அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து மூவ் ஆகாமல் ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணிச்சுன்னா, உங்களை வந்து துரத்திட்டு வந்துச்சுன்னா, அதுதான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீங்கள் கொடுக்குற ஒரு ஆக்ஷனுக்கு அது மூவ் ஆகணும்னு நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அது மூவ் ஆகாமல் ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணிச்சுன்னா, அதுதான் நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷன் கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா, அதுதான் நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து தி ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ். எப்பயுமே அது வந்து 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ் கூட தான் ஆக்ட் ஆகும். ஏதாச்சும் ஒரு 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ் இருந்தால் தான். இப்போ கவ் இருக்குது, ஏதாச்சும் ஒரு பர்சன் இருக்காங்க. அப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான், அதை மூவ் பண்ணுறதுக்காக தானே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறான். ஆனால் அது என்ன ஆகுது, ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகுதா? அதுதான் ஒரு 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ் கூட அது வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. FB = -FA அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து உங்கள் புக்கில் வந்து சில எக்ஸாம்பிள் வந்து நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷனுக்கு தந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர்ட் வந்து ஃப்ளை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட விங்ஸால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஹேரையும் டவுன்வேர்டில் வந்து புஷ் பண்ணும் அந்த விங்ஸால். ஓகேவா? அந்த ஹேர் என்ன பண்ணும், அது வந்து ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன்வேர்டில் அந்த விங்ஸால் அந்த ஹேரை புஷ் பண்ணிச்சுன்னா அது வந்து ஆக்ஷன். ரியாக்ஷன் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேர் என்ன பண்ணுன்னா, கீழே போகாமல் அது ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணும். என்னென்னா பேர்ட் இருக்குல்ல, அதை அப்வேர்டாக புல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே வந்து விங்ஸால் அந்த ஹேரை வந்து பேர்ட் வந்து கீழே தள்ளுது. அந்த ஹேர் என்ன பண்ணுது, கீழே போகாமல் ஆப்போசிட்டாக பேர்டை மேலே தள்ளுது. ஓகேவா? ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இது கொடுத்துருக்காங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மர்ஸ்லாம் இருக்காங்களே, ஸ்விம் பண்ணுவாங்களே, அந்த பர்சன்ஸ் கூட இப்போது ஹேண்டில் என்ன பண்ணுவாங்க, பேக்வேர்டில் புஷ் பண்ணுவாங்களா? ஆனால் அந்த வாட்டர் வந்து என்ன பண்ணும், அவங்கள வந்து முன்னாடி புல் பண்ணும். ஓகேவா? அதுதான் செகண்ட் எக்ஸாம்பிள். அது ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகுதுல்ல, அவங்க பின்னாடி வாட்டர் தள்ளுறாங்க, அந்த வாட்டர் வந்து இவங்களை முன்னாடி தள்ளுது. தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ கன்லாம் எடுத்துக்கோங்களேன். கன்னில் வந்து அங்கே அந்த புல்லட் வந்து ஃபயர் ஆகிறதுக்கு வந்து நம்ம என்ன அங்கே ஆகும் அப்படின்னு பாருங்கள். அந்த ரீகாயிலை வந்து பேக்வேர்டாக புஷ் பண்ணுவாங்க. கன்னோட ரீகாயிலை பேக்வேர்டாக புஷ் பண்ணும்போது என்ன ஆகும், புல்லட் வந்து முன்னாடி வந்து ஃபார்வர்ட் ஆகுமா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அது ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். லீனியர் மொமெண்டம் அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறது தான் லீனியர் மொமெண்டம். ஓகேவா? அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து விழுந்துருக்கு அதை மெஷர் பண்ணுறது தான் லீனியர் மொமெண்டம். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன்னா அங்கே வந்து நோ சேஞ்ச் அதை தான் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னு பாருங்கள். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் பாடி ஆஸ் லாங் ஆஸ் நோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தேம். இப்போ லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம், ஒரு லீனியர் மொமெண்டம் வந்து
ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுற வரைக்கும், அதில வந்து எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. அது ஒரு மாஸா அது மூவ் ஆகுதோ, இல்ல ஒரே இடத்துல இருந்தாலுமே, அந்த லீனியர் மொமெண்டம் வந்து இருந்துச்சுன்னா, அதில வந்து எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ற வரைக்கும், அதில வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து அத வந்து நம்ம டெரிவேஷனா எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வந்து நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இந்த இமேஜ் பாருங்களேன். அங்க வந்து 2 பாடிஸ் இருக்கு. 2 மாஸ் இருக்கு. அந்த 2 மாஸ நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அத வந்து ஏபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நேம் வைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அதோட மாஸ வந்து M1, M2 அப்படின்னு வைக்கிறோம். அதோட வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டினா U1, U2 அப்படின்னு வச்சிருக்கோம். செகண்ட் இமேஜ்ல வந்து அதோட மாஸ் M1, M2 அத வந்து ஃபோர்ஸ் வந்து 2 சைடும் ஆக்ட் ஆகனால FA, FB. தேர்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்றனால V1, V2 அதோட மாஸ் வந்து M1, M2 அப்படின்னு குடுத்துருக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து ஒரு பைக் ரேஸ் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து எப்படி நடக்குதுன்னா, ஒரு சிங்கிள் ட்ராக்ல மட்டும் தான் நடக்குது. அதுக்கு வந்து டபுள் ட்ராக் கிடையாது. 2 பேர் வந்து பைக் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் ட்ராக் தான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்து மூவ் ஆகுவாங்க. ஓகேவா? அப்போ அந்த ஸ்பீட் வந்து ஒருத்தருக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதோட வெலாசிட்டி வந்து U1, U2 இந்த பால வந்து அந்த பைக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ அதோட இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும்? U1, U2 அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து அவங்க வந்து 2 பேரும் அதே மாதிரி போயிட்டுருந்தா, அவங்க யாருன்னா ஒருத்தர் வின் பண்ணணும். கரெக்ட்டா? அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, பின்னாடி வரவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்கள விட்டுட்டு நம்ம முன்னாடி போணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணும்போது, அவங்க வந்து ஒரு சிங்கிள் ட்ராக்ல தான் போயிட்டுருக்காங்க. அப்போ என்ன ஆகும், 2 பேரும் மோதிப்பாங்களா? அப்ப அங்க என்ன நடக்குது, ஒரு கொலிஷன் நடக்குது. அதுதான் இங்க செகண்ட் இமேஜ்ல குடுத்துருக்காங்க. FA அப்படின்ற ஒரு ஃபோர்ஸும், FB அப்படின்ற ஃபோர்ஸும் அங்க வந்து ஒரு கொலிஷன் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி நம்ம மோதிப்போம் 2 பேருமே வின் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நெக்ஸ்ட் ட்ராக் வர வரைக்கும் நம்ம ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ வந்து அது என்னது, அங்க வந்து வேற ஒரு வெலாசிட்டி ஆக்ட் ஆகுமா, அப்போ வந்து அவங்க வேற ஸ்பீட்ல போவாங்க. கொலிஷன் நடந்துட்ட பின்னாடிக்கு அந்த பைக் ரேஸ் வந்து வேற ஸ்பீட்ல போகும். அந்த ஃபைனல் வெலாசிட்டிய V1, V2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது ஜஸ்ட் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் இங்க வந்து ஒரு பைக் ரேஸ வந்து நான் எக்ஸாம்பிளா இங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இத நம்ம எப்படி ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு பாருங்க. ஃபோர்ஸ் ஆன் பாடி பி டியூ டு ஏ அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃபோர்ஸ் வந்து பிக்கு வருது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவால் ஒரு ஃபோர்ஸ் வந்து பிக்கு வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து எந்த ஃபார்முலா படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாருங்க, லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா படி எடுத்துருக்கோம். P = mv அதுதான் லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா. Pனா லீனியர் மொமெண்டம் ஈக்குவல் டு எம்னா மாஸ், வினா வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டியும் நம்ம எடுத்துக்கலாம், ஃபைனல் வெலாசிட்டியும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்களேன், FA = m2 இன்ட்டு V2 - U2 டிவைடட் பை T அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் இது வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா, ஏவோட தாக்கத்தால் பியில் வந்து அங்கே வந்து சேஞ்சஸ் நடக்குதா, ஸோ வந்து பியோட இமேஜில் இருக்கிறத பாருங்கள், M2 இருக்கா, ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம எழுதுறதுனால வித் ரெஸ்பெக்டிவ் டைமால் தான் நாங்கள் சேஞ்ச் ஆகுது. ஒரு கொலிஷன் நடந்துட்டு அங்கே ஒரு ஒரு டைம் இன்டர்வல் கொலிஷன் நடந்துட்டு பண்ணி ஒரு இன்டர்வல் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அவங்க வந்து திருப்பியும் ஃபைனல் வெலாசிட்டிக்காக மூவ் ஆகுறாங்க. ஸோ அந்த இன்டர்வல் ஆஃப் டைமை டினோட் பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே வந்து டிவைடட் பை T அப்படின்னு போடுறோம். ஓகேவா? இப்போ FA = m2 இன்ட்டு V2 - U2 டிவைடட் பை T அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் ஆன் பாடி A டியூ டு B அப்படின்னா என்ன வரும், பியோட தாக்கத்தால் ஏக்கு வந்து ஃபோர்ஸ் வருது அப்படின்னா FB = m1 இன்ட்டு V2 - V1 - U1 டிவைடட் பை டைம் அப்படின்னு வருமா. நெக்ஸ்ட் வந்து நியூட்டன் தேர்ட் லா படி ஆக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஆக்ஷன் ஃபோர்ஸ்னால் என்ன, பியோட தாக்கத்தால் கொலைட் ஆகுதுல, அதை தான் அப்படி சொல்கிறோம். ஸோ FB = -FA அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ FB வந்து நம்ம மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ரெண்டுத்தையும் எடுத்து போடலாம். இங்கே மைனஸ் வந்து ரியாக்ஷன் ஆகுது, ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகிறதுனால வந்து நம்ம இங்கே மைனஸ் டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது உள்ளே மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள், M1 V1
மைனஸ் ஏன்னா மைனஸ் உள்ளே இருக்குது. ஸோ m1 u1 ஈக்குவல் டு மைனஸ் m2 v2 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுமா? ஸோ அதனால் அங்கே ப்ளஸ் போட்டிருக்கோம். m2 u2 ஏன்னா டீயும் டீயும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அதனால் இதை மட்டும் உள்ளே வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம எழுதணும். எப்படின்னா விலாம் ஒரு சைட் யூலாம் ஒரு சைடு நம்ம கொண்டு வரோம். ஸோ வந்து இங்கே எந்த சைடு வி இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடு வி இருக்கா? ஸோ அது வந்து மைனஸில் இருக்குது. இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்? ப்ளஸில் ஆகும். ஸோ m1 v1 ப்ளஸ் m2 v2 ஈக்குவல் டு இந்த சைடு மைனஸில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் ப்ளஸில் ஆகும். ஸோ m1 u1 ப்ளஸ் m2 v2 இதுதான் ஃபைனல் டெரிவேஷன். நம்மளுக்கு வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேஷுவல் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.